இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, உங்கள் மொபைலை பயன்படுத்தி ஆன்லைன் மூலமாக ஆதார் கார்டு மற்றும் மாஸ்டர் ஆதார் கார்டு பற்றி டவுன்லோட் செய்வது, அதை டவுன்லோட் செய்வதற்கான ப்ரொசீஜர் என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதற்கு கண்டிப்பாக உங்களோட ஆதார் கார்டு கூட வந்து மொபைல் நம்பர் லிங்க் ஆகிடணும். அப்போ தான் நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போய்ட்டு மை ஆதார் UIDAI GOVன்னு சொல்லி டைப் பண்ணுங்க. அப்படி இல்லைனா மை ஆதார் GOVன்னு சொல்லி டைப் பண்ணுங்க. அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துனே myAadhar.UIDAI.gov.in ஒரு வெப்சைட் ஷோகும். அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ணி ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு டவுன்லோட் ஆதார்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஆதார் நம்பர், என்ரோல்மெண்ட் ஐடி நம்பர், விர்ச்சுவல் ஐடி நம்பர்னு இருக்கும். அதில் போயிட்டு நீங்கள் ஆதார் நம்பர் என்டர் பண்ணலாம், விர்ச்சுவல் ஐடியும் என்டர் பண்ணலாம். கரெக்டாக அந்த டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணிவிட்டு கேப்சா கோடு கொடுத்துருப்பாங்க. கேப்சா பார்த்து என்டர் பண்ணுங்கள். கேப்சா என்டர் பண்ண பிறகு சென்ட் ஓடிபின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்கள் ஆதார் கார்டு கூட என்ன மொபைல் நம்பர் லிங்க் ஆகிருக்கும் அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். ஓடிபி என்டர் பண்ண பிறகு உங்களுக்கு மாஸ்க் ஆதார் வேணுமான்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. மாஸ்க் ஆதார்னா ஆதார் கார்டுடைய கடைசி 4 நம்பர் தான் ஷோ ஆகும். மற்ற நம்பர்லாம் ஹைட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த ஆப்ஷனை டிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு டவுன்லோட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஆதார் கார்டு வந்து PDF ஃபார்மேட் டவுன்லோட் ஆகிடும். அதன் பிறகு கங்க்ராச்சுலேஷன் ஆதார் கார்டு சக்ஸஸ்ஃபுல்லி டவுன்லோட் வந்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ண ஆதார் கார்டு வந்து பாஸ்வேர்ட் ப்ரொடக்ட்னு வரும். பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேமுடைய முதல் 4 லெட்டர் கேப்ஸ்லையும் அதற்கு பக்கத்தில் நீங்கள் பிறந்த வருடத்தையும் என்டர் பண்ணணும். அந்த PDF ஃபைல் ஓப்பன் பண்ணாலே இந்த ஃபைல் இஸ் பாஸ்வேர்ட் ப்ரொடக்டட் அந்த மாதிரி வரும். அதில் போய்ட்டு உங்கள் நேமுடைய முதல் 4 லெட்டர் கேப்ஸ்லையும் அதுக்கு பக்கத்தில் நம்பரையும் என்டர் பண்ணுங்கள். பிறந்த வருடத்தையும் என்டர் பண்ணாலே ஆதார் கார்டு டவுன்லோட் ஓப்பன் ஆகிடும். இல்லை நார்மல் ஆதார் கார்டில் எல்லா டீட்டெயில்ஸ் இருக்க மாதிரியே இருக்கும். ஆனால் வந்து ஆதார் கார்டு நம்பர் மட்டும் ஹைட் பண்ணிருப்பாங்க. கடைசி 4 நம்பர் மட்டுமே ஷோ ஆகும். இதுதான் வந்து மாஸ்க் ஆதார். நீங்கள் மாஸ்க் ஆதார் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு டிக் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி மாஸ்க் ஆதார் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். உங்களுக்கு நார்மல் ஆதார் கார்டு வேணுன்னா அந்த ஆப்ஷன் நீங்கள் டிக் பண்ணாமல் ஓடிபி வெரிஃபை பண்ணி டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நார்மலான ஆதார் கார்டு ஓப்பன் பண்ணணும். அதில் பார்த்தீங்கன்னா நம்பர்லாம் ஹைட் பண்ணியிருக்க மாட்டாங்க. உங்களுக்கு நம்பர் எல்லாமே கிளியராகவே ஷோ ஆகும். இதுதான் வந்து மாஸ்க் ஆதார் மற்றும் நார்மல் ஆதார் கார்டு டவுன்லோட் பண்ணுற மெத்தட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு சின்ன டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.